வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் மாயபக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேசன் அன்பான வணக்கங்கள். சரி, வாழ்வின் ரகசியங்கள். உங்கள் ராசி லக்னம் ரிஷப ராசி லக்னத்துக்கு வாழ்க்கையோட ரகசியங்கள் என்னென்ன, ஜென்ரலாக எப்படி இருக்கும் என் லைஃப். ஏன்னா இப்போ தமிழர்களில் மட்டுமே நம்ம இந்த ரிஷப ராசி லக்னத்துக்கு ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு லைஃப் பேட்டர்ன் இருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் கிரக நிலையை வச்சு சில விஷயங்கள் மாறும், நிறைய விஷயங்கள் மாறும். ஆனால் பொதுவான அடிப்படைன்னு இருக்குது. இது ஒரு சயின்ஸுங்க. இது ஆக்சுவலாக இது ஒரு சயின்ஸ். நம்பிக்கையை தாண்டி இது ஒரு சயின்ஸ். இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு இப்படி தான் இருக்கும் டிஎன்ஏ. அவங்க குணாதிசயம், அவங்க உடல் அமைப்புலாம் இப்படி தான் இருக்கும்னு ஒன்று இருக்குது, ஒரு சாஸ்திரம் இருக்குது. அது பிரகாரம் இப்போ பொதுவான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். சரி, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி அப்படின்னா, அதோட சிம்பிள் என்ன? காளமாடு. சரிங்களா, காளமாடு தான் இதோட சிம்பிள். ஜென்ரலாக நம்ம பொதுவாக காளமாடை பார்த்தா என்ன பண்ணணும்? உக்காந்துட்டு பொறுமையாக அசை போட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஆனால் அதே சமயம் அதுங்க குட்டிங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா, இல்லை ஜல்லிக்கட்டில் வந்தால் 100 பேர் வந்தால் அடித்து தூக்கிட்டு போகுது. நீங்கள் டிஸ்கவரி சேனல்லாம் பாருங்களேன், சிங்கம் கண்ணுக்குட்டியை கடிக்க வரும், இந்த காளமாடு சிங்கத்தை தூக்கி வெளியே போடும். மற்ற நேரத்தில் பார்த்தா அசை போட்டுனே உக்காந்து இருக்கும். ரிஷபராசிக்காரங்க அப்படி தான். நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. ஏன்னா இது பெண் வீடு. நீங்கள் ஆண்களாகவே இருந்தாலும் அந்த பெண்களுடைய பொறுமை இருக்கும். சரிங்களா, பெண் வீடு, நிலத்தத்துவம். அதனால் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் சண்டைன்னு வந்துட்டால் கடைசி வரைக்கும் யாராக இருந்தாலும் நின்று தூக்கி போடுவாங்க. இன்னொன்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி லக்னம் இது. ஏன்னா அந்த உலகத்தையே படைச்சது யார் அப்படின்னா சிவன் பார்வதி, அம்மா அப்பா சொல்லுவோம். அந்த அம்மா அப்பாவை சுமக்கிறது யாருன்னா ரிஷபம், காளமாடு, நந்தி பகவான் தான். அதனால் அவ்வளோ பொறுமை. இது என்ன எப்படி சிம்பிள் பார்க்கலான்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தைங்க ரிஷப ராசியோ லக்னத்தில் இருந்தால் அதை நல்லா பாருங்கள், குடும்ப பாரத்தை எடுத்து சுமக்கும். அவ்வளோ ஊதாரித்தனமான இஷ்டத்துக்குலாம் சுற்றாது. குடும்ப பாரத்தை பொறுமையாக நின்று நீங்களே ரசிப்பீங்க. இப்படி ஒரு புள்ள பெற்றதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும்டா அப்படின்ட்டு குடும்ப பாரத்தை சுமக்கும். எப்படி சிவபெருமான் பார்வதி சுமக்குதோ, சிவபெருமான் பார்வதி சுமக்குதுன்னா உலகத்தையே தாங்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி குடும்ப பாரத்தை தாங்குவாங்க. ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ உங்களுக்கு அமைஞ்சிட்டா உங்களை பார்த்துக்கு நீங்கள் கேட்க வேணாம். ஆக்சுவலாக உங்களை பிடிச்சிருச்சு. இது சுக்கிரன் வீடு. ஸோ இவங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அந்த லவ், கம்பேஷனேட். பெண் வீட்டில் சுக்கிரன் வீடு. அப்போது ஆசையும் இருக்கும், கம்பேஷன் சொல்லுவாங்க, அன்பும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் தான் உங்களை பிடிச்சி போச்சுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்க வேணாம், அவங்களே செய்வாங்க. நல்லா பாருங்கள், அவங்களே செய்வாங்க. அவங்களே செய்யலை அப்படின்னா நம்ம ஏதோ சொதப்பிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்களுடைய வேறு சில கிரக சஞ்சாரங்கள் பார்த்தா கொஞ்சம் மாறலாம். பட் ஜென்ரலாக சுக்கிரன் வீடு, அவங்களே இறங்கி உங்களுக்காக செய்வாங்க. சரிங்களா, இது ஒன்று. இன்னொன்று, அழகு. நந்தி பகவான், காளமாடு பாருங்கள். நிறைய பேர் சிங்கம் அழகுன்னுவாங்க, புலி அழகுலாம். அஃப்கோர்ஸ் அழகு. ஆனால் நம்ம ஜல்லிக்கட்டில் காளமாடை நடக்க விட்டு பாருங்கள், கெத்தாக இருக்கும். கிமிழ்லாம் தூக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ரிஷபராசிக்காரங்க பாருங்கள், கட்டு உடம்பு. நாங்கள் சரியான கட்டடாமல் அது யாரோ ரிஷபம் தான். என்னோட ஹெச்ஓடி ஒருத்தர் இருந்தார் சாரு. அந்த சார் ஒரு தடவை அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்ட்டு அவரை பார்க்க போயிருந்தார். அவர் வீட்டில் இருந்தார். சார் உள்ளே தூங்கிட்டு இருக்காருப்பா, எழுந்து வருவாருன்னாங்க. எழுந்து வந்தார். பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க, எழுந்து வந்தார். ஆனால் அவர் எழுந்து வந்தால் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, காளமாடு மாரி இருப்பார். அந்த உடல் கட்டமைப்பு அப்படி இருக்கும் ரிஷபத்துக்கு. அதேமாரி முகத்துடைய வசீகரம், அழகு. ஏன்னா இதில் கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிட நட்சத்திரங்கள் வரும். ரோஹிணியில் தான் கிருஷ்ணர் பிறந்தார். கிருஷ்ணர் அழகு. கிருஷ்ணர் என்ன ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். இன்றைக்கும் கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சா நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். சீரியல்களில் கிருஷ்ணர் கதாபாத்திரம் வந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த முகம், வசீகரம். ரிஷபம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, பிரதோஷம் அன்றைக்கி கோயிலில் பாருங்கள், மேலே இருக்க சிவன் பார்வதி எவ்வளோ அழகாக, அந்த மாதிரி ரிஷபம், நந்தி அழகாக இருக்கும். அந்த வாய் பத்தில் கொஞ்சம் மாதிரி இருக்கும். ரிஷபராசிக்காரங்களும் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. குடும்ப பாரத்தை சுமப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அப்படியே 7 யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இவங்க எவ்வளோ பொறுமையோ, இவங்களுக்கு வர மனைவியை கணவனை பார்த்தா கொஞ்சம் டென்ஷன் பேர் வழியாக இருக்கும். லைஃப்பில் அப்படி தாங்க அமையும்.
அதாவது 7ன்றது நமக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் 7ஆம் வீடு. அப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் யாரும் அப்படி தான் அமையும், துணைவியாரும். இவங்களுக்கு வர ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் டென்ஷன் டைப்பாக இருப்பாங்க. இவங்க அவங்களுக்கு கொஞ்சம் அடி பணிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே இவங்க ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா வெடிச்சிருவாங்க, கிளம்பு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோ பொறுமையாக இவங்க எல்லாருக்குமே சான்சஸ் தருவாங்க. இன்னொன்று கரியர். நீங்கள் கரியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சுக்கிரன் வீடுன்னு சொன்னதால் நிறைய பேர் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் இருப்பாங்க. ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அழகு, அப்பேரல்ஸ், ஃபேஷன் இது சம்மந்தமாக நிறைய பேர் இருப்பாங்க. நிலத்தத்துவம் சொன்னாலும் ஃபுட் இண்டஸ்ட்ரி இது சம்மந்தமாக நிறைய பேர் இருப்பாங்க. இதை எடுக்கும் போதும் சூப்பராக அவங்களுக்கு ஒர்க் ஆகும். அது இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கலர்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளி, ஒயிட், பேல், மெஜெண்டோ இது மாதிரி லைட்டான கலர்ஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ லக்கியாக இருக்கும் இவங்களுக்கு. சரிங்களா? கடவுள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கடவுள் யாருன்னா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் தான் சுக்கிரன். இவங்க மகாலட்சுமி தாயாரை எவ்வளவு வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ நல்லா முன்னேறுவாங்க. அதுவும் மகாலட்சுமி தாயார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை, அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதே சுக்கிரனோட தாக்கம் அதிகம். அதுலேயும் சுக்கிரஹோரையில் வேண்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளது சில கிளாஸ்லேயே நான் சொல்லுவேன், சில விதைகள் சீடோடைய பயிற்சிகள் சொல்லுவேன். எந்த தானியத்தை கையில் வச்சுக்கிட்டோன்னா எந்த கிரகம் நம்மளுக்கு வசியப்படும் இல்லைன்னா அலைன் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு வெள்ளை மொச்சை சுக்கிரன். நான் இப்போ பெரும்பாலும் நான் சிட்டியில் பார்க்கறதில்ல, பட் சின்ன வயசில் நான் நிறைய பார்த்துருக்கேன். பெருமாள் கோவில், முக்கியமாக லக்ஷ்மி தாயார் சன்னதியில் வெள்ளை மொச்சை செஞ்சு பிரசாதமாக கொடுப்பாங்க. ஏன்னா வெள்ளை மொச்சன்றது அவ்வளோ சுக்கிரன் நினச்சி நீங்கள் வெள்ளை மொச்சை கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து அவிச்சு நீங்கள் லக்ஷ்மிக்கு தாயாருக்கு படைச்சிட்டு வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் சாப்பிட்டுட்டு வாங்க. பணம், செல்வம், சந்தோஷம் எப்படி சேருதுன்னு பாருங்கள். நம்ம சுக்கிரன் அப்படின்னா பணம் மட்டும் நினச்சிக்கிட்டோம். பணத்துக்கு நிறைய கிரகம் பணம் தரும், எல்லா கிரகமும் ஆக்சுவலாக பணம் தரும். சுக்கிரன் என்னென்னா சந்தோஷமான பணம் தரும். பணம் வாங்கி இப்போ தாங்க வந்துச்சு 2 லட்ச ரூபா பிஎஃப்ல, உடனே மருத்துவ செலவுக்கு போயிடுச்சுங்கன்னுவாங்க. அதுவும் பணம் வந்துச்சு. ஆனால் சுக்கிரன் மூலயமா வர பணம் சந்தோஷமாக, ஐயோ நாங்கள் ஊட்டி போனோம்னு வச்சோம், காசு இல்லை, திடீர்னு காசு வந்துச்சா அது தெரிஞ்சாங்க ஜாலியாக போயிட்டோம் அப்படின்ட்டுவாங்க. சுக்கிரன் அதுதான் சுக்கிரன். அதனால் இந்த லக்ஷ்மி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள், வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். தமிழர்கள் நிறைய பேர் என் கமெண்ட்டில் போட்டாங்க, ஏன் முருகர்லாம் சொல்ல மாட்டேன்னு. முருகரில் நீங்கள் சுக்கிரன் என்னன்னா வள்ளி தாயார் தான் சுக்கிரன். சரிங்களா? வள்ளி தாயார் இருந்த இடங்கள், இப்போ நம்ம திருச்செந்தூரில் வள்ளி குகை இருக்குது, வேலூரில் ரத்னகிரி வள்ளி அம்மா கோயில் இருக்குது, திருத்தணி வள்ளி அம்மாவுக்கு கல்யாணம் ஆன ஊர், கதிர்காமம் ஏன்னா நம்ம இலங்கை மக்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, கதிர்காமம் வள்ளி அம்மா இருந்த ஊர். வள்ளி அம்மாவை நல்லா வேண்டுங்க. சுக்கிரன் எனர்ஜி பயங்கரமாக உங்களுக்கு இதுவாகும். அன்னதானம் கொடுங்க. நிறைய பேர் காவடி தூக்குவாங்க, பாலபிஷேகம் பண்ணுவாங்க. இது நிலத்தத்துவம். நீங்கள் அன்னதானம் கொடுக்க உங்கள் கையால் சாமிக்கு அன்னதானம் படைக்க நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வீங்க.